நான் வெளியூர் வாங்கி போய் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன்னா இங்கேருந்து நீங்கள் வாங்கின்னு போயிடலாம். பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி. ஸ்கூட்டியில் பார்த்திங்கன்னா டயர் பரவாயில்ல, டயர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, புது டயர் மாதிரி தான் இருக்குது. அலாய் வீலு, ஃப்ரண்ட்டில் அலாய் வீலு எல்லாமே தான் இருக்குது. ஆனால் பாடி கண்டிஷன் தான் கொஞ்சம் சரியில்லை. பாருங்கள், சீட்டு பாடியில் கொஞ்சம் வஞ்சி போய்க்குது. இன்ஜின் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இன்ஜினில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அடியில் இருக்குது. அந்த மக்கோடு கொஞ்சம் கீழே வந்து தெரியல ஒன்றும் சரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவும் சீட்டு இது தான். பாருங்கள், அப்படியே பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் விக்டர். பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்ஜினு, அந்த முன்னாடி ஷீல்டு, அலாய் வீலு, டேங்க்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இதுலேயும். அது பார்த்தீங்கன்னா அதுவும் R15 V1 நினைக்கிறேன். இது வந்து பாருங்கள், இது வந்து V2, அது வந்து V1. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து V1 R15ல் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்ஜின் கூட இருக்குது இன்னும். பாருங்கள், டயர்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டயரு, அலாய் வீல் இருக்குது, டிஸ்பிளேட்டு, கேலிபரு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் எதுவுமே நீ மாற்ற தேவையில்ல, அப்படியே இது பண்ணலாம், ட்ரைவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு வண்டி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துன்னு போடலாம். இங்கேருந்து எடுத்துன்னு போனால் நீங்கள் எதுவும் செலவில் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ எதனா நீ இதுலேருந்து எதனா நீ ஃபிட் பண்ணால் கூட அப்படியே மாற்றலாம், அப்படியே ஓட்டலாம் வண்டி. எதுவும் எந்த ப்ராப்ளமும் வராது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைனு பாருங்கள், இன்ஜின் இருக்குது. ஏதாவது ஃபுல்லாக கட்டிக்கிறாங்க. அதாவது டேங்க் ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், டேங்க் நல்லா இருக்குது. இதில் ஸ்பீடா மீட்டர்னு இருக்குது. ஸ்பீடா மீட்டர் வேணால் கூட மாற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்பீடா மீட்டர் வேணால் கூட மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டியோ பைக்கு. இது பார்த்திங்கன்னா ஆக்டிவா எல்லாமே இன்ஜின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ஜின் என்ன தேவையான பார்ட்ஸ் எல்லாமே வேணால் மாற்றிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நீங்கள் ஷோரூம்லாம் போய் கேட்டினா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா பார்ட்ஸ் திடீர்னு இல்லாமல் இருக்கும், ஆர்டர் பண்ணி வர வைப்பேன்னு சொல்லுவாங்க. வரதுக்கு லேட் ஆகும், 1 வாரம் 2 வாரம் ஆகும். அதே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பைக் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்ல கமெண்ட்டில் அந்த பேட்ஸுக்கு தான். நீங்கள் வந்தாவே போதும், எல்லா பேட்ஸுமே வாங்கிக்கலாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இதுக்கோசரமே தான் திருப்பி நோ டைம் வந்து ஒரு வண்டியாக எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுலேயும் அந்த பைக் இந்த பைக் கேட்டால் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துங்க, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் அட்ரஸும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நோ டைம் கூட அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்துட்டிங்கன்னா, திருவண்ணாமலைலேருந்து கல்நகர் கேளுங்க. கல்நகர் வந்துட்டோடனே பைக் பேர் பார்ட்ஸு யாருன்னா கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு தெரு ஃபுல்லாகவே பைக் பேர்ட்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த SR ஆதில் பிரியாணி இருக்கும், அந்த வேலை வந்தீங்கன்னா கடைசி கடை. இந்த பக்கம் மல்லூர்பேட்டை ரோடு போகிற வேலை இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையே. நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்னு போட்டிருக்கோம். அண்ணன் அங்கே தான் இருக்கார். நீங்கள் வந்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன பேர் பார்ட்ஸ் வேணுமோ கேட்டிங்கன்னா இட்டுமே காமிப்பாங்க. நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் அட்ரஸும் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட தெளிவாக. ஓரளவுக்கு பார்த்துட்டு நம்ம அந்தாண்ட போயிடலாம். அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இதுலேயும் ஓரளவு பார்த்துட்டோம். இன்ஜின் எல்லாமே பாருங்கள், அந்த 2 ஸ்கூல்லையுமே இன்ஜின் இருக்குது. பார்த்தீங்கன்னா டியூட்டி ஸ்கூட்டி தான். அது ஸ்பீடாமீட்ரு போயிடுச்சு நினைக்கிறேன். அதில் ஸ்பீடாமீட்ரு போயிடுச்சு, இன்ஜின் மட்டும் தான் இருக்கும். இதில் இன்ஜினுமே எல்லாமே தரமாக தான் இருக்கும், ஏன்னா கம்மி கிலோமீட்டர் ஓடணும் இன்ஜின் தானே. இதில் பார்த்தீங்கன்னா 180 இருக்குது, பல்சர் 180 பாருங்கள், ஓல்டு மாடல் பைக். ஆனால் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் 19 வருஷம் நீங்கள் ஷோரூமில் வாங்குற பைக்கோட இன்ஜின் எப்படி இருக்குமோ அந்தமாதிரி அந்த கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், எந்த ப்ராப்ளமே இல்லை இந்த வண்டியில். ஸ்பீடாமீட்டரும் நல்லா தாங்க. பாருங்கள், ஸ்பீடாமீட்டர் நிறைய பேர் பல்சர் தேடி 180க்கு ஸ்பீடாமீட்டர் இருக்குது, ஃபோர்க் இருக்குது, அலாய் வீலு, டயரு, டிஸ்கோட கேலிபரு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள், நான் பொறுமையாக தான் ஒரு வண்டியாக தான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். அப்படியே அடுத்த வண்டிக்கு போயிடலாம்.